பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மயில வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் மாணிக்கம் பாக்கியம் சுடர்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு 3 பேரே இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வீட்டு வாடகை கட்டலடி, வீட்டு வாடகை கட்டலனா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க 3 பேர் சாப்பிடுறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல நீ உன் வயித்துல வளர்ற குழந்தை மொத்தம் 5 பேரை உட்கார்ந்து சாப்பிடணும்னா நடக்குமான்றாங்க. பணம் எவ்வளவு கட்டணுமான்றாங்க. மொத்தமா 30,000 ரூபாய் கட்டணும். ஏன்னா 3 மாசமா வாடகை கொடுக்காம இருக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இந்தாம்மா 40,000 ரூபாய் பணம் இருக்கு. 30,000 ஹவுஸ் ஓனருக்கு கொடுத்துட்டு 10,000 ரூபாய் வந்து வீட்டு செலவுக்கு வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நான் வந்து என் குழந்தை கூட நிம்மதியா சந்தோஷமா கௌரவமா வாழணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மனசை நோகடிக்கிற மாதிரி பேசாத. நான் அழுது புலம்பி எவ்வளவோ பண்ணிட்டேன். இனி என் கண்ணுல தண்ணி இல்லமா அழுகிறதுக்கு. அந்த அளவுக்கு என் மனசு கல்லாயிடுச்சு. இந்த மாதிரி பேசினா மயிலு உடனே அழுவா. இப்படி எல்லாம் நினைக்காத. உனக்கு நாங்க இருக்கிறது பிரச்சனை, என் குழந்தை பிரச்சனைனா நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம், ஓகேவான்றாங்க. உடனே மாணிக்கம் வந்து, என்னம்மா மயிலு இப்படி பேசிட்டு இருக்க, உன் அம்மா பேசிட்டு இருக்கானா, நீ அப்படி சொன்னாவாது உன் புருஷன் வீட்டுல போயிட்டு நீ சந்தோஷமா வாழ்வியன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவ சொல்றா. அதையே நீ தப்பா புரிஞ்சுக்கிறேன்றாங்க. அப்படி வாழணும் எனக்கு என்னப்பா அவசியம் இருக்கு? நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் வரப்போகுது, லெட்டர் வந்திருக்கு. நாளைக்கு போயிட்டு அவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட போறேன்றாங்க. உடனே கோபம் வருது பாக்கியத்துக்கு. ஏண்டி அறிவு கெட்டவளே, என்னடி பண்ற? நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் இந்த ஊர் உலகத்துல உனக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ உன் புருஷன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லு. நீ கர்ப்பமா இருக்குன்ற விஷயம் சொன்னாவே விவாகரத்து கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் கண்டிப்பா குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன் புருஷன் வீட்டுல நீ இருக்கலாம்னு சொல்லுவாங்க. 10 மாசம் எப்படியாவது அந்த வீட்டுல இரு. குழந்தையோட முகத்தை பார்த்தா தன்னால அவங்களாவே மனசு இறங்கி வருவாங்கன்றாங்க. இல்ல, நான் வந்து கோர்ட்ல சொல்லிடுவேன். என்னால என் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியாது. அவருக்கு என்கிட்ட இருந்து விவாகரத்து தானே வேணும்னு கேக்குறாங்க. அந்த விவாகரத்தை நான் தாராளமா கொடுத்துட போறேன்னு சொல்லிட்டு சொல்ல போறேன்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே கோவப்படுறாங்க பாக்கியம். ஏண்டி, ஒரு தனியாளா குழந்தைய வளர்த்துக்கிட்டு உன்னால இருக்க முடியுமா? சொல்ல வேணும்னா நல்லா இருக்கும் மயிலு, அதெல்லாம் நிதர்சனத்துக்கு கிடையாது. சொல்றத கேளு மயிலு, உன் புருஷன் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழுன்றாங்க. அதெல்லாம் முடியாதம்மா. உன் பேச்சை கேட்டு என் வாழ்க்கை நாசமா போனது போதும். இனி இது என் வாழ்க்கை. என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போறேன். என் வாழ்க்கையில என்ன மாதிரியான முடிவு எடுக்கணுன்றத நான் பார்த்துக்கிறேன். இதுல நீ தலையிடாத, தயவு செஞ்சு விட்டுடுன்றாங்க. அது எப்படிடி விட முடியும்? அது எப்படி விட முடியும்? என் கண்ணு முன்னாடி உன்னுடைய வாழ்க்கை வந்து நாசமா போறத பார்த்துட்டு இருக்க முடியுமா? உன் வாழ்க்கை மட்டும் நாசமா போனா பரவாயில்ல. உனக்கு அடுத்தது சுடர் இருக்கா. அவ வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாத்தியா? அக்காக்காரி வாளா வெட்டியா வந்து உட்கார்ந்துருக்கான். அப்படி இருக்கும்போது தங்கச்சியை யாரடி பொண்ணு கேட்டு வருவாங்க? இங்க பாரு, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதா கோர்ட்ல சொல்றதா இருந்தா நீ இந்த வீட்டுல தாராளமா இருக்கலாம். இல்ல, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். அவருக்கு பிடிச்ச லைஃப் அவர் பார்த்துக்கிட்டோம். அவருக்கு விவாகரத்தை நான் கொடுக்க போறேன் நீ முடிவு எடுத்தினா இந்த நிமிஷமே நீ தாராளமா வீட்டை விட்டு வெளியே போகலான்டின்றாங்க. அப்படியம்மா, சரி, என் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பவே நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னால தனியா என் குழந்தைய நல்லபடியா வளர்க்க முடியும். எனக்கு யார் உதவியும் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து மயிலு பொட்டி படுக்கை எல்லாமே எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. உடனே மாணிக்கம் கேக்குறாங்க, பாக்கியம், வயிற்று புள்ளத்தாச்சியா இருக்கா, அவளை எதுக்காக வீட்டை விட்டு துரத்துற? பாக்கியம் சொல்றத கேளுனாலும் விடியா, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம அவ இஷ்டத்துக்கு அவ இருப்பானா அப்ப பெத்தவங்க நம்ம எதுக்கு இருக்கோம்? அவ போறாளா, தாராளமா போகட்டும். வெளியே இருந்து பார்த்தாதான் கஷ்டம் நஷ்டம்னு என்னன்னு தெரியும். அப்பவாது அவ புருஷனை தேடி அவ போறாளான்னு நம்ம பார்க்கலாம். போகட்டும் விடியா, போகட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மயிலும் பொட்டி படுக்கை எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. கரெக்டா வெளியே வரவும் சுடர் வந்து, அக்கா வேண்டாம்க்கா, போகாதக்கா ப்ளீஸ் கன்றாங்க. நான் எப்போ சொல்றது அதேதான். உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ. எதுக்காகவும் யாருக்காகவும் யாரு என்ன சொன்னாலும் நீ அதை பத்தி கவலைப்படாம உன் லைஃப் உனக்கு பிடிச்சிருக்கா,
நேர்மையா உண்மையா உன் வாழ்க்கைய ஆரம்பி. உனக்கு எக்ஸாம்பிளா உன் அக்காவை எடுத்துக்கோ. பொய் சொல்லி வாழ்க்கைய ஆரம்பிச்சா கடைசியில எங்க வந்து நிப்பாங்கன்றத இப்பவாவது நீ புரிஞ்சுக்கோ. நான் தனியா இருக்கேன்னு கவலைப்படாத. எனக்குன்னு சின்னதா ஒரு வீடு நான் கண்டிப்பா பார்த்துக்கிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். அப்பப்ப வந்து நீ என்ன பார்த்துக்கோ சரியான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மயிலு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இந்த விஷயம் சரவணனுக்கோ இல்ல மீனாவுக்கோ தெரிஞ்சா இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க? மீனா மறுபடியும் மயிலு சரவணனை ஒண்ணு சேர்த்த முயற்சி பண்ணுவாங்களா? அந்த முயற்சி ஓகே ஆகுமா? பாண்டியன் அதுக்கு என்ன சொல்ல போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.